ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு தான் போக போகிறேன். இன்றைக்கி நம்ம சந்தையோடைய செகண்ட் பிளேஸாக இருக்கும். இன்றைக்கி 2வது டைம் போகிறேன், அதனால தான் அப்படி சொல்கிறேன். இருமா, இன்னும் நான் பார்த்தீங்கன்னா பாதி மேக்கப் பண்ணல. எங்கள் வீட்டுக்கார வேறு வந்துட்டுருக்குறாரு. சீக்கிரமாக மேக்கப் பண்ணிட்டு சந்தைக்கு நம்ம போகலாம். அந்த vlog தான் இப்போ பார்க்க போகிறீங்க. பாப்பாவும் கிளம்பியாச்சு, தம்பியும் கிளம்பியாச்சு. தம்பிக்கு ஜட்டி போட்டு பாப்பாவை கூட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீம் எதுவுமே நான் போடல, அப்படியே அழகாக தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, நான் சொல்கிறேன். இப்போ நான் மேக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம். நான் என்ன க்ரீம் போடுறேன்னு பாருங்கள். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டாலே அப்படியே பிரைட்டாக தெரியும். அதிகமாக என்னமோ 30 வயசு ஆயா போட்டால் கூட ஒரு 15 வயசு குறைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஆயா கிடையாது, எனக்கு 20 ஏஜ் தான். எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா கிளம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ சந்தைக்கு போகலாம். அப்படியே எங்கள் அப்பா வந்து சீன் போட்டுக்கிட்டேன் நடுவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சந்தைக்கு கிளம்ப போகலாம். மாமா சொன்ன மாதிரியே பெயிண்ட்டு 10 பெயிண்ட் அடிக்க போகிறேன். அடித்து முடிச்சுட்டேன். லாஸ்ட் ஃபைனல் டச்சு. மாமா வேறு வந்துட்டு கத்திட்டு இருக்கிறாரு. சீக்கிரமாக நான் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்ப போகிறேன். 5 செகண்ட்லேயே நான் கிளம்பிட்டேன். நான் லிப்ஸ்டிக் அடிச்சோன்னா தம்பியும் பார்த்தீங்கன்னா கேட்குறான். பாப்பா அதுக்கு முன்னாடி அழுது பார்த்துட்டு போயிட்டா. என்னுடைய சிம்பிளான மேக்கப் இதுதான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சந்தையில் என்னென்ன ஃபன் பண்ணுறோம், என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு சந்தைக்கு. போகலாமா? இப்போ சந்தைக்கு போகலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா ஜாலியாக ஊர் சுற்றுறோம்ல, அதுவே எனக்கு எப்படா எங்கள் வீட்டுக்கார் லீவ் போடுவார், எப்படா ஊர் சுற்றலானே இருக்கும். இன்னைக்கு தான் அதுக்கு வாய்ப்பு. இந்த இயற்கை காற்று வாங்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரே அடியே ஃபன் பண்ணிட்டே வர. எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பாட்டு போடுவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் கோயிலெல்லாம். பாருங்களேன், இது வந்து கோயில் பார்த்தீங்களா. கோயில் அதுதான், செம்ம அழகாக இருக்கும். உள்ளாரெலாம் பெரிய கோயில். எப்படின்னா பக்கத்தூர் கோயில், ஆனால் நல்லாயிருக்கும். ஐயம்மா, பாப்பா பால்வாடியோட ரோட்டில் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குறோம். இதை தாண்டி போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வழியில் போனோம்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கள் மாமா அப்படி காசு வச்சுக்கிட்டு இல்லைங்கிறாரு. அப்படியே என்கிட்ட தான் அட்டைப்பட்டுலாம் அப்படின்ட்டு நான் விடுவேனா ஒட்ட மாட்டேன். 500 இருந்தாலும் சரி, 600 இருந்தாலும் சரி, மாமா கிட்ட இன்னைக்கு பிடுங்கி சந்தை செலவு பண்ணிட்டு என்னென்ன வாங்குறோங்கிறத பார்க்கலாம். சும்மா சொல்கிறாரா இல்லை விளையாட்டுக்கு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. மாமா இப்பெல்லாம் போய் சொல்லக்கூடாது. எனக்கு அப்படியே கோவம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள இப்பெல்லாம் பேசினாதான் எனக்கு டென்ஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக விளாண்டுட்டே வரான் தம்பி. இந்த ட்ரெஸ் வந்து கல்யாண நாளைக்கு நான் எடுத்தேன். எங்கள் மாமாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அந்த ப்ளூ கலர் சாரீ வாங்கி கொடுத்தாங்க. அந்த சாரீ ஒரு நாளைக்கு நான் கட்டுறேன். ஆனால் இன்னுமே வீடியோ போடல அந்த சாரியில். கண்டிப்பாக ஒரு நாள் போடுறோம். எங்கள் மாமாவுக்கு இந்த சட்டை செம்ம அழகாக இருக்கும். ஆனால் எங்கள் மாமா கருப்பு பிடிக்காது. பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஃபுல்லாக சந்தை தான். இதிலேருந்து அது நெட்டில் வரைக்கும் ஃபுல்லாமே காய்கறி தான். சூப்பராக இருக்கும் சந்தை. மறக்காமல் வந்தீங்கன்னா எங்கள் ஊர் சந்தையை வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. பார்த்தீங்கன்னா நானும் பாப்பா மட்டும் தான் வந்துருக்கோம். எங்கள் வீட்டுக்காரங்க வண்டிக்கிட்டே நின்றுக்கிட்டாங்க. தம்பி பார்த்துட்டு அங்கேயே நின்றுக்கிட்டாங்க. நானும் பாப்பா மட்டும் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். என்னம்மா, என்ன வேணும்? இது ஃபுல்லாக சந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் பெரிய சந்தை.
நானும் பாப்பாவை தான் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்திருக்கோம். இப்போ சந்தைக்கு போயிட்டு என்னென்ன காய் வாங்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் கூறு 20 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறையாவே காய் வச்சுருப்பாங்க. சூப்பர் ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வாரம் ஒரு 10 காய் வாங்கினா கூட 2 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோ காய் இருக்கும், நல்லாவே இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த ஆயா எலுமிச்சை எவ்வளோ வச்சுருக்காங்க. கூறு வச்சுருப்பாங்க, 10 ரூபா கூறு. சூப்பராக இருக்கும். இது பேலுக்குறிச்சி சந்தையை விட ரொம்ப பெரிய சந்தை. எங்கள் ஊர் அம்மா ஊர் வந்து பேலுக்குறிச்சி. அந்த சந்தையை விட எங்கள் வீட்டுக்கார எங்கள் ஊர் சந்தை வந்து சூப்பர் பெரிய சந்தை. என்னம்மா வேணும்? பாப்பா பார்த்தீங்கன்னா பிபின்னு கேட்டுகிட்டே இருக்கிறா. காயெல்லாம் வாங்கிட்டு தான் வரணும். பாருங்க, இந்த காயெல்லாம் பொட்டலெல்லாம் 20 ரூபா. சூப்பர் ஒர்த்தாக இருக்கும். இது பூரா பெரிய சந்தை ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட்டு லாஸ்ட் லைட்டு வரைக்குமே, லாஸ்ட்டில் லைட்டே இல்லை, அப்போ கூட காய் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் சந்தை. மறக்காமல் வந்தீங்கன்னா எங்கள் ஊர் சந்தையை சுற்றி பார்த்துட்டு போங்க. ஒரு 4 காய் வாங்கியிருக்கேன். இப்போ வீட்டில் வந்து என்னென்ன வாங்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். செலவு பண்ணிட்டோம். இப்போ வீட்டில் என்னென்ன வாங்கணும்னு போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்ன காய் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். எங்கள் மாமா வேறு தலை அடிச்சு. எங்கள் மாமா வந்தோடனே எப்படா கிளம்பலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பார் போல இருக்கு. எப்படா அப்படியே விட்ட இப்பயே வந்து இறங்குறோம், இப்பயே அப்படியே ஊர் சுற்றி கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்துட்டு சமைக்க தொடங்கிடலாம். சமையல் என்ன சாப்பாடு மட்டும் தான் செய்யணும், குழம்பு இருக்குது. நான் எங்கள் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டேன்னு சொல்லிட்டு 1.25 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து ரசம் குழம்புல ரசத்தில் கறி பட்டம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாரு. எனக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நானாச்சும் ஒழுங்காக செஞ்சுருப்பேன். செஞ்சுட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிற பேரில் எழுப்புறாரு வந்து அந்த குழம்பு சாப்பிட்றது, ரசத்தை குடிக்கிறது. யாராச்சும் வரமிளகா போடுவாங்களா சிக்கனுக்கு? வரமிளகாயை போட்டு குழம்பு வச்சுருக்குறாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். ராஜுக்குட்டி வேறு அப்படி 10 ரூபா பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எப்படா எனக்கு தருவா அப்படின்னு இந்த பையவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். தம்பி பார்த்தீங்கன்னா எப்படா வீட்டில் வந்து அந்த பையன் வைப்போம், அந்த ஜூஸை எப்படா எடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். பாப்பாவுக்கு ஒரு சாக்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இவனுக்கு தான் தொல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு நம்ம பார்க்கலாம். செம்ம டயர்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படா வீட்டுக்கு வருவோம். என்னோட வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே எங்கன்னா கிளம்பணும்னா இது மாதிரி எல்லாம் ஒரு ஜூஸ் குடிப்பேன். இந்த மாதிரி குடிக்கவே கூடாது. அது முக்கியமாக இந்த மாதிரி 10 ரூபா பாட்டிலாம் குடிக்கவே கூடாது. நான் குடிக்கிறது இல்லாமல் என் பையனும் கேட்குறான். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, எந்த கடை கிடைக்க போனால் கூட சரி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று போதும் பப்பா வச்சிருக்கு, போதும் அங்கே வச்சிரு, வாங்கி குடிச்சிட்டு தான் வருவேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வாங்கணும்னு பார்க்கலாமா? இந்த உங்க உட்காரு, இந்த பார்க்கணும் என்ன உருமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா அது கடைசியாக சொல்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ வாங்கியிருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தழை வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு தான் நான் வாங்கினதுல இந்த கொத்தமல்லி தழை பெருசாக இருக்குது. கம்மியான பட்ஜெட்டில் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இது என்ன பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நாளைக்கு தான் செய்ய போகிறேன். ஏன்னா இப்போவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நாளைக்கு வரைக்கும் தாங்குமான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய கொத்தமல்லி தழை நீங்களே பாருங்களேன். பெரிய கொத்தமல்லி கட்டு தான். வந்து கம்மி பட்ஜெட்டுக்கு வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டாக வீடியோ நான் சொல்கிறேன் இது எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தலைங்க வச்சிடலாம். இந்த பூவும் கம்மி பட்ஜெட் தான் வாங்கிட்டு இருக்கேன். இதோடைய ரேட்டு சொல்கிறேன். இது வந்து செவ்வந்தி பூ.
இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவிலேயே சந்தைக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வாழைப்பழத்தோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய், வெறும் 5 ரூபாய் தான் இதோடைய ரேட் சொல்லிட்டுனா. இந்த சீப்பே 5 ரூபாய். அதே இங்கே எங்கள் பக்கத்தூர் கடையில் போய் கேட்டோம்னா 50 ரூபா. இந்த சீப்பு 50 ரூபா. சரி ஓகே, அதை வாங்கிட்டுமா. எங்கள் வீட்டில் ஏற்கனவே காய் இருக்குது, குடமிளகா இருக்குது, வேற என்ன கருணவள்ளி கிழங்கு இருக்குது, அதுக்கப்புறம் வேற என்னமா இருக்குது, இஞ்சி இருக்குது, அப்புறம் இன்னொரு காய் என்னமோ இருக்குது. அதனால சம்திங் நான் அதிகமாக காய் வாங்கலை. அதுவும் எங்கள் மாமா கிட்டே இந்த வாரம் காசே கிடையாது. எங்கள் தாத்தா டெத் ஆகி ரொம்ப சோகத்தில் இருக்கிறாரு. சோறு கூட சாப்பிட மாட்டேங்கிறாரு. வீட்டில் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இதுவே ஒரு சாக்காவே பண்ணிட்டாரு. இன்னைக்கு தான் பேசினாரு 2 நாள் 3 நாள் கழிச்சு. இந்த 2 முள்ளங்கி வாங்கியிருக்கேன். 2 3 இந்த 2 முள்ளங்கி வாங்கியிருக்கேன். அதே கம்மி பட்ஜெட்டில் ஃப்ரெஷ்ஷான காய். அதே பட்ஜெட்டில் ஃப்ரெஷ்ஷான காய். இந்த பூசணிக்காய் வாங்கியிருக்கேன். எனக்கு பூசணிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்னு சொன்னார். ஆனால் எனக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். கேரட் வேணுமா? பஜ்ஜி போண்டா. இதை சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் போயிட்டு அதே பஜ்ஜி கடையில் போயிட்டு கேட்டேன். அண்ணா நான் வந்து 40 ரூபா கொடுத்தேன், நீங்கள் பஜ்ஜி போண்டாவே கொடுத்தீங்க, நான் பையில் எடுத்து போட மறந்துட்டேன்னா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த அண்ணனுடைய அப்பா தான் இருந்தாங்க. அம்மா அப்பா 2 பேர் இருந்தாங்க அந்த கடையில். நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, போன வாரம் நீங்கள் இல்லைண்ணா, ஆனால் அப்பா தான் கட்டிகிட்டு இருந்தாங்க, இது மாதிரி கொடுக்கல, எனக்கு கொடுத்தாரு, நான் எடுத்து போட மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு இந்த வாரம் 10 ரூபாய்க்கு சேர்த்தியே போட்டிருக்காங்க. ஆனால் நான் 40 ரூபா கொடுத்தேண்ணா அப்படின்னு விளையாட்டுனாக்களே கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி விடுங்க, உங்களுக்கும் நினைப்பில்ல, நீங்களும் மறந்துட்டு போயிட்டீங்க, எனக்கும் ஞாபகம் இல்லை, ஆனாலும் பரவாயில்ல, நான் 10 ரூபாய்க்கு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. எனக்கு அதுவே ஒரு மன சந்தோஷம் தான். சரி போட்டு வந்தேன்னா சொன்ன மாதிரி யார் எடுத்து சாப்பிட்ருந்தாலும் சரி, போனது போகட்டும், ஆனது ஆகட்டும். அது அந்த பஜ்ஜி போட்டா இந்த வாரம் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால கடுகு வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த கடுகு பாக்கெட்டும் எவ்வளோ ரேட்டுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பீட்ரூட் வாங்கியிருக்கேன். தள்ளுங்க தள்ளு. பீட்ரூட் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கம்மி பட்ஜெட்லேயே இன்றைக்கி வாங்கினேன். நான் கையாக வாங்கலை எதுவுமே. ஆனால் கம்மி பட்ஜெட்டில் வாங்கினா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இனிமேல் இதுலேயே வாங்கிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 10 ரூபா 20 ரூபா மீதி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 500 ரூபாய்க்கு ரேர் தாங்க எல்லாமே, கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அந்த இன்னும் 200 300 ரூபா மீதி பண்ணோம்னா நம்ம வேறு எதனா பொருள் வாங்கலாமோ அப்படின்னு மைண்ட் தாட் ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஒரு 6 கிழங்கு வாங்கியிருக்கேன். பீட்ரூட்டு ஒன்று விழுந்த மாதிரி இருந்துச்சு, உளுந்துருக்கு. 7 காய் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் பீட்ரூட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு கேரட் வந்து இதுவும் கம்மி பட்ஜெட்டில் தான் வாங்கினேன். இன்னைக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இருங்க, கேரட்லாம் எடுத்து வச்சுட்டு நான் எவ்வளோன்னு சொல்கிறேன். கரெக்டாக எங்கள் மாமா கொடுத்த காசுக்கு மட்டும் வாங்கியாச்சு. சரிப்பா நீங்கள் பாருங்க. தம்பிக்கு வந்து ஒரு கேரட் தந்துடலாம். நம்ம கேரட் கலெக்ட் வந்து தம்பி கொடுங்க. சரி, பஜ்ஜி போட்டா சாப்பிடு, கேரட் வேணும். சரி நீ பஜ்ஜி சாப்பிட முடியும். எல்லாத்தையும் தரக்கூடாதுடா அவங்களுக்குலாம். இந்தாம்மா நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வாங்கிட்டு வந்திருக்கேன். கேரட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் அரேஞ்ச் பண்ணல. பார்த்துட்டு தம்பி, பச்சை மிளகா வாங்கியிருக்கேன். ஒரு பக்கமாக வச்சுட்டு நான் காட்டுறேன். பச்சை மிளகாயும் மோர் மிளகா போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒர்த்தான ரேட் தான், சூப்பராக இருக்கும். இந்த மிளகா வந்து நீங்கள் 2 வாரமா எப்படின்னா இந்த கரைச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பைது ஊற்றி குடிக்கிறவங்களா இருந்தாக்கா உங்களுக்கு 1 மாதம் என்ன 3 மாதம் வருங்க அந்த 10 ரூபா பச்சை மிளகாய்க்கு. மோர் மிளகா போட்டிங்கன்னா. அதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி பழம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப்பிங். சந்தை ஷாப்பிங் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம சந்தை ஷாப்பிங் அவ்வளவுதான். எங்கள் மாமா அப்படி வர வழியிலேயே எவ்வளோ மீதி வச்சுருக்குறேன்னு கேட்குறாரு. நான் எனக்கு மீதி தருவேன்.
மீதி சொல்லப்போனால் 5 ரூபாலாம். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து மீதி பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 ரூபாய் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா. இந்த வாழைப்பழத்தோடைய மீதி காசு 5 ரூபா தான் கையில் வச்சுருக்கேன். இந்த பூ 10 ரூபா, அதுக்கப்புறம் கேரட் 10 ரூபா, மிளகாவும் 10 ரூபா, பீட்ரூட் 10 ரூபா, இது கொத்தமல்லி தழை 10 ரூபா, அதுக்கப்புறம் கடுகு பாக்கெட் வந்து 20 ரூபா, அப்புறம் இது ஒரு 30 ரூபா, தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபா, முள்ளங்கியும் 10 ரூபா தான். மீதி என்ன வாங்கினேன் அவ்வளோதான். மீதி பேலன்ஸ் 5 ரூபா. மீதி எவ்வளோக்கு நான் வாங்கியிருக்கேன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அது எங்கள் மாமா வர வரையில் 10 ரூபா கொடுத்தாரு, 12 ரூபா கொடுத்தாரு. 10 ரூபா ஜூஸ் ஒன்று வாங்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து சாக்கோ சைக்கி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சாக்கோ சைக்கி ஒன்று வாங்கினேன். மொத்தமாக இந்த வார சந்தை செலவு 200 ரூபி தாங்க. நான் எப்பயுமே ஹையாக வாங்குவேன்னு போன வீடியோவில் சொன்னேன். ஆனால் இந்த வாரம் எனக்கு டவுன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நானே எனக்கு கண்டுபிடிச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சந்தை ஷாப்பிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக NK யாமினியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.